சாதாரண ஒரு தொண்டர் வீட்டுக்கு போறதுக்கோ ஒரு பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போறதுக்கோ காவல்துறை அனுமதி யாருக்கும் தேவையில்லை. விஜய்க்கு மட்டும் எப்படி தேவைப்படும்? அனுமதியும் தேவையில்லை, இவர் அனுமதியும் கேட்கல. சரி, மண்டபம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமான்னு பார்த்தா 41 பேர் குடும்பத்தை பார்க்க போறாரு. ஒரு குடும்பத்துக்கு 3 பேர், குடும்பத்துக்கு 5 பேர் வச்சுக்கோ, குடும்பத்துக்கு 10 பேர், 10 பேர் என்று 41 பேர் எவ்வளவு? 410 பேர். ஒரு குடும்பத்துக்கு 10 பேரை வரவழைச்சா கூட 410 பேர் உட்கார்ற மண்டபம் கரூர்ல இல்லையா? கரூர்ல இல்லைன்னா நானே என் சொந்த செலவுல தாவேக்காவுக்காக 410 பேர், தாவேக்கா சார்பா ஒரு 100 பேர் வாங்க, 200 பேருங்க, 500 பேர் வாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பம் 500 பேர், 1000 பேர் இருக்கை கொண்ட மண்டபம் கரூர்ல சத்தியமா சாட்டையின் சார்பாக நானே ரெடி பண்ணி தரேன். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கரூர்ல பார்க்க முடியாதுங்க, நாமக்கல் ரெடி பண்ணி தரவா? குளித்தலையில, திருச்சியில மண்டபம் அழகா இருக்கு. திருச்சி சேட்டல்பேட்டில் இறங்கி நீங்க ரொம்பலாம் வேண்டாம், திருச்சி கண்ணப்பா ஹோட்டல் இருக்கு மன்னார்புரத்தில், அங்கேயே 1000 பேருக்கு கூடிய மண்டபம் கிடைக்கும். கண்ணப்பா தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. வேற கல்யாண மண்டபங்கள் இருக்கு, கன்வென்ஷன் சென்டர் இருக்கு, மண்ணச்சனூர் பக்கத்தில் டிவிஎஸ் டோல்கேட்ல மண்டபம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எங்க வேணும்? உங்களுக்கு எங்கெங்க பார்க்க வைக்கணும்? திருச்சியில் பார்க்கலாம், நாமக்கல்ல பார்க்கலாம், சேலம் பக்கம் அங்கே வர வைக்கலாம். 31 பேர் கரூர்காரங்க, கிட்டத்தட்ட 11 பேர் வெளியூர்காரங்க. இந்த இறந்து போனதுல 10 பேர் வெளியூர்காரங்க. எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு அவங்க இருக்க இடத்துக்கு போறதுக்கு நெருக்கடி இருக்கு. காவல்துறை அனுமதி தரல, மண்டபம் கிடைக்க சொல்லுது, அப்பட்டமான பொய். அங்க போனா உண்மை என்ன? அங்க போனா 41 பேர் குடும்பத்தில் நிச்சயமாக குறைந்தபட்சம் 10 பேர் இப்போது வரைக்கும் விஜய்க்கு எதிராக இருக்காங்க.